டுடே ட்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம வீடியோல ஆக்டர் சேதுவோட சடன் டெத் பத்தி பிக் பாஸ் ஆரவ் ரொம்ப மெல்டிங்கா பேசியிருக்காங்க. அவங்க என்ன பேசியிருக்காங்கிறத பத்தி தான் இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க டுடே ட்ரெண்ட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா பண்ணிருங்க. மறக்காம பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானையும் சேர்த்து கிளிக் பண்ணுங்க. அப்பதான் பல ட்ரெண்டிங்கான சினிமா தகவல்களை நீங்கள் உடனே பெற முடியும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். கொரோனா வைரஸோட பீதி ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் சடனா ஆக்டர் சேது இறந்தது எல்லாருக்குமே பயங்கரமா அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருந்தாங்க சொல்லணும். இந்த அதிர்ச்சியில இருந்து யாரும் இன்னும் வெளியில வரவே இல்லை. ஏன்னா இவரோட ஏஜ் ஜஸ்ட் 35 தான் ஆகுது. 35லே இவர் கார்டியாக் அரெஸ்டால இறந்துட்டாரு அப்படிங்கறத இவங்களோட ஃபேமிலியும் சரி, ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், ஏன் நம்மளாலையுமே கூட அக்செப்ட் பண்ணிக்க முடியல. இவருக்கு ஒரு வயசுல சின்ன பாப்பாவும் இருக்கிறா. இவர் ரொம்ப சிம்பிளான ரொம்ப குட் பர்சனும் கூட. ஸோ எல்லாருக்குமே இவரை ரொம்ப பிடிக்கும். இவருக்கு ஹேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா யாருமே இல்லைன்னு தாங்க சொல்லணும். ஏன்னா அந்த அளவுக்கு இவர் ரொம்ப சகஜமா எல்லாருக்கிட்டையுமே பழகக்கூடியவர். ஸோ இவரோட ஃபனரல்ல எல்லாராலையும் அட்டென்ட் பண்ண முடியல. பிகாஸ் ஊரடங்கு உத்தரவு அறிவிச்சிருக்கதால எல்லாராலையும் அட்டென்ட் பண்ண முடியல. ஸோ ஒரு சில இவரோட ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் அட்டென்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ மற்ற எல்லாருமே சோஷியல் மீடியாவில் ஆழ்ந்த இரங்கல் தெரிவிச்சிருக்காங்க. இதில் பிக் பாஸ் ஆரவ் இவங்களை பற்றி ஒரு சில விஷயங்களை மெல்டிங்காக ஷேர் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோங்க. பிக் பாஸ் நிகழ்ச்சிக்கு அப்புறமா தான் டாக்டர் சேது எனக்கு அறிமுகமானார்னு ஆரவ் சொல்லியிருக்காரு. ஸோ போயஸ் கார்டனில் இருக்கிற அவரோட கிளினிக்கில் தான் ஃபர்ஸ்ட் நான் அவரை மீட் பண்ணேன். அது வரைக்கும் இப்படி ஒரு டாக்டர் நான் மீட் பண்ணதே இல்லை. ஏன்னா அந்த அளவுக்கு ரொம்ப சூப்பர்பான பர்சன்னே சொல்லலாம் அப்படின்னு ஆரவ் சொல்லியிருக்காரு. ஃபர்ஸ்ட் டேவே எனக்கு ஒரு பிரதர் ஃபீல் கொடுத்து ஒரு 40 நிமிஷம் தான் என்கிட்ட பேசிட்டு இருந்தாரு. எல்லா விஷயத்தை பத்தியும் என்கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு. நான் கிளினிக் போனாலே ரொம்ப ஹாப்பி ஆயிடுவாரு சேது. அது மட்டும் இல்ல வீட்டுல அவங்களோட அம்மா அண்ட் ஒய்ஃப்க்கு என்னை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்லியிருக்காரு. ரொம்ப பாசிட்டிவான ஒரு பர்சன். செலிபிரிட்டி நிறைய பேர் அங்கதான் ட்ரீட்மெண்ட்காக போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆரவ் சொல்லியிருக்காரு. எல்லா தரப்பு மக்களுமே அவர்கிட்ட ட்ரீட்மெண்ட்காக வருவாங்க. ஆனா எல்லார்கிட்டயுமே சிரிச்ச முகம் மாறாம பேசுவாரு. என்னுடைய நண்பர்கள் சிலருக்கும் அவரை நான் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கேன். அவருக்கு ஃபிட்னஸ் ரொம்ப பிடிக்கும். எனக்கும் ஃபிட்னஸ்ல ரொம்ப ஆர்வம் இருக்கிறதால அடிக்கடி ஒர்க் அவுட் பத்தியும் டயட் பத்தியும் ரெண்டு பேரும் பேசிப்போம். எந்த ஒரு டவுட்டா இருந்தாலும் சரி டே அண்ட் நைட் பார்க்காம அவருக்கு நான் கால் பண்ணி கேட்பேன். எப்பவுமே எனக்கு அவர் ரெஸ்பான்ஸ் பண்ணிடுவாரு. அது மட்டும் இல்ல அவராவே என்னை கூப்பிட்டு இப்போ ஸ்கின் எப்படி இருக்கோ போட்டோ எடுத்து சென்ட் பண்ணுங்கன்னு அக்கறையா என்னோட ஹெல்த் பத்திலாம் விசாரிப்பாங்க. போயஸ் கார்டன், அண்ணா நகர், ஈசிஆர்னு 3 கிளினிக் வச்சிருந்தாங்க. 35 வயசுக்குள்ளே வாழ்க்கையில செட்டில் ஆனவர் சாதிச்சிட்டாரு. இருந்தாலும் அவரோட இறப்பு எதிர்பாராத ஒண்ணு, என்னால தாங்கிக்கவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஆரவ் ரொம்ப ஃபீல் பண்ணி பேசியிருக்காரு. அப்புறமா அவர் இறந்து 1 மணி நேரத்துல எனக்கு இன்ஃபர்மேஷன் வந்துச்சு. ஸோ சோஷியல் மீடியால நான் பார்த்த உடனே ரொம்ப ஷாக் ஆயிட்டேன். உடனே சேதுவுக்கு வாட்ஸ்அப் பண்ணேன். என்னால அவர் இறந்துட்டாரு அப்படிங்கிற விஷயத்த ஏத்துக்கவே முடியல. ஸோ இது வதந்தியா தான் இருக்கணும் அப்படின்னு நான் நினைச்சிட்டே பிரதர் ஆர் யூ தேர் அப்படின்னு வாட்ஸ்அப்ல டைப் பண்ணேன். ஆன்லைன் காட்டுச்சு. அதனால இது தப்பான செய்தியா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்னை நானே தேத்திக்கிட்டேன். பட் அவர் ரிப்ளை பண்ணுவாரா அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டே இருந்தேன். ஆனால் அவர்கிட்ட இருந்து எந்த ரிப்ளையுமே வரல. ஸோ அப்போதான் அவரோட ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி பேசினேன். கால் பண்ணி பேசினதுக்கு அப்புறம் தான் நான் கன்ஃபார்ம் பண்ணேன் அப்படின்னு யாரோ சொல்லியிருக்காரு. ஸோ கொஞ்சம் கூட நம்ப முடியல. ஏன்னா சேதுவும் நானும் ரொம்ப க்ளோஸு. கொரோனாவால வீட்டை விட்டு வெளியில போகாம வீட்டுக்குள்ளே இருந்திருக்காரு. ஸோ அப்போதான் திடீர்னு கார்டியாக் அரெஸ்ட் வந்திருக்கு. ஸோ வந்த உடனே ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிட்டாங்க. ஆனாலும் எந்த ஒரு யூஸும் இல்லை. இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே எனக்கு சேதுவோட ஃப்ரெண்ட் தான் சொன்னாங்க. ஸோ கேட்ட உடனே எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. கடைசியா 1 மந்த்துக்கு முன்னாடி தான் நான் அவரை பார்த்தேன். ரொம்ப நல்லா தான் பேசிட்டு இருந்தாங்க. கொரோனா பத்தி அவரோட அவேர்னஸ் வீடியோலாம் கூட நான் பார்த்தேன். ஸோ கொரோனாவால வீட்டில் இருக்கிற சூழ்நிலை இருந்தாலும் கூட நான் அவரோட இறுதி சடங்குக்கு போய் அட்டென்ட் பண்ணியே தீரணும், அவரை பார்த்தே தீரணும்னு சொல்லிட்டு நான் கிளம்பி போயிட்டேன். ஏன்னா என்னால வீட்டிலே இருக்க முடியல. சேது வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரும் சொல்ல முடியாத அளவுக்கு பயங்கர சோகத்துல இருந்தாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆரவ். ஊரடங்கு உத்தரவுனால அதிகமான கூட்டம் இல்ல, இருந்தாலும் நிறைய பேரால வர முடியாது அப்படிங்கறதால சோசியல் மீடியாலே எல்லாரும் அவங்களோட ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சிருந்தாங்க. இன்னைக்கு மட்டும் நான் சேதுவை கடைசியா பார்க்க முடியாம போயிருந்துச்சு அப்படின்னா என்னோட வாழ்க்கையே ரொம்ப ரணமா இருந்திருக்குங்க. ஏன்னா அந்த அளவுக்கு எனக்கு அவரை ரொம்ப பிடிக்கும். அவர் மேல அவ்வளோ ரெஸ்பெக்டும் நான் வச்சிருக்கேன் அப்படின்னு ஆரவ் சொல்லியிருக்காங்க. இந்த விஷயம் நான் கேட்ட உடனே நைட்டு ஃபுல்லா நான் தூங்கல, அப்புறமா சாப்பிடல, ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ஏன்னா அந்த 1 வயசு
பாப்பா வந்து என்னால் பார்க்கவே முடியல, அந்த அளவுக்கு அவங்க வீட்டில் எல்லாரும் வந்து பயங்கர சோகத்தில் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆரவ் சொல்லியிருக்காங்க. சேது பிரதர் வாழ்க்கையில செட்டில் ஆகிற ஒவ்வொரு சுச்சுவேஷன்லயுமே வந்து அவரை பார்த்து நான் ரொம்ப சந்தோஷப்பட்டிருக்கேன். ரொம்ப ஆரோக்கியமான மனுஷன் சேது. டயட் ஃபாலோ பண்ணுவாங்க. கார்டியாக் அரெஸ்ட் வந்து திடீர்னு தான் மனுஷனுக்கு வரும். ஸோ எந்த அறிகுறியுமே அது காட்டாது. நெஞ்சு வலிக்கும் கார்டியாக் அரெஸ்ட்டுக்குமே வந்து நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஆரவ். திடீர்னு வர்ற மன அழுத்தம் அண்ட் மனுஷனையே வந்து கொண்டு போயிருது. ஸோ எதுவுமே நம்ம கையில இல்லை அப்படிங்கிறதுக்கு வந்து இது ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள்னே சொல்லலாம். கடவுள் கையில தான் எல்லாமே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மன வருத்தத்தோட ஆரவ் ஷேர் பண்ணியிருக்காங்க. மேலும் பல ட்ரெண்டிங்கான சினிமா தகவல்களை பெற நீங்க இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.